வேற கிரைமே நடக்கலையா? ஏன் எல்லா த்ரில்லர் படத்துலேயும் ஒரே கிரைமே நடக்குது? ஏன் எல்லாருமே இப்போ சமீபமாக வர த்ரில்லர் படம் எல்லாத்துலேயுமே செக்ஷுவல் வைலன்ஸ் மட்டுமே ஒரு கிரைமாக வச்சு எடுக்கிறாங்க? இப்போ நம்ம ஊரில் நிறைய செக்ஷுவல் வைலன்ஸ் நடக்குது, அதை பற்றி பேசுகிறோம். அதுக்கு அதை பற்றி பேசுனா நீ இப்படி தான் வந்து கேள்வி கேட்பியா அப்படின்னா சரி, ஓகே, நடக்குது, ரைட்டு, அதை பற்றி ஒரு அவேர்னஸ் வரணும், அதுக்காக படம் எடுக்கிறாங்க, பார்க்கலாம். சரி, இப்போ என்ன நம்மளுக்கு தெரியல அப்படின்னா அந்த விக்டிம் வந்து என்ன கோ த்ரூ பண்ணுறாங்க, அந்த விக்டிமோட மனநிலை எப்படி இருக்குது, அந்த விக்டிம் எப்படி அஃபெக்ட் ஆகிருக்காங்க, அவங்க லைஃப் அதுக்கப்புறம் எப்படி அவங்க பர்சீவ் பண்ணுறாங்க, அது அவங்க லைஃபுக்கு ஏதாச்சும் அஃபெக்ட் பண்ணுதா, அவங்களுக்கு அஃபெக்ட் பண்ணுதா, அவங்களோட சைக்கலாஜிக்கல் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத யாருமே பேசுகிறதில்ல. விக்டிமோட அப்பாவோ அந்த விக்டிமோட சித்தப்பாவோ போயிட்டு ரிவெஞ்ச் எடுத்து அதுக்கப்புறம் அது அவங்களோட ஸ்டோரியாக ஆக்கிடுறாங்க. ஒரு ஆணால் அந்த பெண்ணுக்கு ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு அப்படின்னா திருப்பி அது ஆணோட பிரச்சனைக்கே திருப்பி போயிடுது. அந்த பொண்ணு என்ன ஆனா அப்புறம் கடைசியில் அவள் வந்து அதுக்கு லாஸ்ட்டில் வந்து ஏதாவது ஒரு லைன் சொல்லிட்டு போயிடுவாள். ஸ்டார்டிங்கில் அந்த விக்டிம் வருவா, ரிவெஞ்ச், அப்புறம் அந்த லாஸ்ட்டில் ஒரு லைன் சொல்வா, விக்டிம் போயிடுவா, அவ்வளோதான். இப்போ மகாராஜா படம் வந்துச்சா, மகாராஜா படம் வந்துச்சு. அந்த படத்தில் என்ன நடக்கும், அந்த பொண்ணு வீட்டில் வந்து திருடுறதுக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் அந்த சின்ன பொண்ணை வந்து செக்ஷுவல் வைலன்ஸ் நடக்கும். அதுக்கப்புறம் அந்த அப்பா வந்து ரிவெஞ்ச் எடுப்பாங்க. லாஸ்ட்டில் அந்த பொண்ணு வந்து இந்த அப்யூசர் கிட்ட கன்ஃபரண்ட் பண்ணுவா, அப்புறம் அவங்க வந்து இறந்துருவாங்க. இது அதுக்கப்புறம் சித்தா படம் இருக்குது. சித்தா படத்தில் என்ன நடக்கும், அதே அந்த சின்ன பொண்ணுக்கு ஒரு வயலன்ஸ் நடக்கும். அதுக்கப்புறம் அந்த சித்தப்பா போய் ரிவெஞ்ச் எடுப்பான். அதுக்கப்புறம் அந்த சின்ன பொண்ணுக்கு என்ன நடந்துச்சுன்னு கூட தெரியாது, என்ன நடக்குதுன்னு தெரியாது, அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியாது, அந்த பொண்ணு என்ன ஃபீல் பண்ணுறான்னு தெரியாது, அந்த பொண்ணை வந்து எப்படி டேக் கேர் பண்ணணும்னு காட்டியிருக்கலாம், அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணால் அவள் செக்யூராக ஃபீல் பண்ணுவா அப்படின்னு காட்டியிருக்கலாம், அந்த பொண்ணை வந்து எப்படி நம்ம அஷ்யூர் பண்ணி அவளுக்கு வந்து நெக்ஸ்ட்டு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதையும் அதை எப்படி அதுக்கு அடுத்து அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் காட்டியிருக்கலாம். அந்த பொண்ணுக்கு எப்படி அது சைக்கலாஜிக்கலாக அஃபெக்ட் ஆகிருக்குன்றதை காட்டியிருக்கலாம். ஒரு அடல்ட்டுக்கே ஏதோ ஒரு அப்யூஸ் நடக்குது அப்படின்னா அதை ப்ராசஸ் பண்ணுறது அந்த அடல்ட்னாலேயே வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் படிக்கிற ஒரு சின்ன பொண்ணுக்கு அப்படி ஒரு வயலன்ஸ் நடக்கும்போது அதில் வந்து நம்ம காட்ட வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது. ஆனால் நம்ம வந்து அந்த சின்ன பொண்ணோட சித்தப்பாக்கு அது அவங்க எவ்வளோ கோவப்படுறாங்க, அந்த கோவத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க, எப்படி ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க அப்படின்னு தான் அந்த படம் போச்சு. அதுக்கடுத்து மாரீசன் படம் வந்துச்சு. மாரீசன் படத்துலேயே என்ன நடக்கும், ஸோ அதுலேயும் வந்து இந்த மாதிரி ஸ்கூல் படிக்கிற பொண்ணுங்களுக்கு ஒரு வயலன்ஸ் நடக்கும். அப்யூசர் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி இவங்க ஒவ்வொருத்தரையாக போய் ரிவெஞ்ச் எடுப்பாங்க. ஸோ அந்த இடத்துலையுமே வந்து சரி, ஓகே, அவங்க ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க, போலீஸால் எதுவும் பண்ண முடியல, அதனால் சமூகத்தில் வந்து போலீஸ் எதுவும் கேட்க முடியாததை நான் போய் கேட்குறேன், எப்படியோ அவங்க போய் கேஸு போட்டாலும் அவங்க இன்ஃப்ளூயன்ஸ்லேயும் எதையோ வெளில வந்துடுவாங்க, அதனால் நான் போய் ரிவெஞ்ச் எடுக்கிறேன்னு கூட நீங்கள் சொல்கிறீங்க. சரி, ஓகே, அதை வந்து லீகலாக எதுவுமே நவுத்த முடியல அப்படின்றதுனால நான் டேக் எடுத்து நான் போய் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே, அப்போ அந்த விக்டிமோட ஸ்டோரியும் நீங்கள் காட்டியிருக்கலாம். ஸோ அந்த விக்டிமோட வீட்டில் அந்த பேரண்ட்ஸ் வந்து அவங்க அதை எப்படி எடுத்துக்கிட்டாங்க, அந்த பேரண்ட்ஸ் வந்து அந்த பொண்ணை எப்படி பார்த்துக்கிட்டாங்க, அந்த பொண்ணு வந்து இறந்ததுக்கப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணியிருந்தா அதை தடுத்திருக்கலாம் அப்படிங்கிறத காட்டியிருக்கலாம். காட் ஃபர்பிட் அது யாருக்கும் நடக்கக்கூடாது. சப்போஸ் ஒருத்தவங்களோட வீட்டில் இருக்கிற ஒரு ஸ்கூல் போகிற பொண்ணுக்கு ஏதோ ஒன்று நடக்குது, அந்த பொண்ணு வந்து வீட்டில் சொல்கிறதுக்கே பயப்படுறா, சொல்லாமல் இருக்கா அப்படிங்கிறத நம்ம காட்டினா பார்க்குற பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட பசங்களுக்கு என்ன சொன்னால் அவங்கக்கிட்ட வந்து சொல்கிற அளவுக்கு வந்து பசங்களோட கம்ஃபர்டபுளாக இருக்க முடியும் அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பார்க்குறவங்களும் வந்து அவேராக சரி, ஓகே, நம்ம பொண்ணுக்கிட்ட வந்து இதெல்லாம் நம்ம பொண்ணோ பையனோ யாருக்கு வேணால் நடக்கும். ஸோ அப்படி சொல்லும்போது அவங்க வந்து வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட அவங்க எப்படி இருந்தால் வந்து அவங்க அதை தடுக்கலாம் அப்படிங்கிறதையாவது அவங்க கற்றுக்கிட்டு இருந்திருப்பாங்க. அதுவும் இல்லை, அங்கேயும் வந்து வெறும் அவர் ஒவ்வொருத்தரையாக போய் ரிவெஞ்ச் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த அப்யூசரோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு காட்டுறாங்க. அந்த அப்யூசர் வந்து அவங்க கேவலமான மைண்ட் செட்டில் இருக்காங்க, அதனால தான் அப்படி ஒரு க்ரைமை வந்து அவங்க அட்டெம்ப்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து தெளிவாக தெரியுது. ஸோ அதை வந்து நம்ம சொல்லி எல்லாரையும் வந்து மூட்டி அதுக்கப்புறம் அவங்கள கொலை பண்ணுறது ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்குது.
ஒரு க்ரைமை இன்னொரு க்ரைமால் நம்ம வந்து கேன்சல் அவுட் பண்ண முடியாது. அதில் ஒரு நல்ல மெசேஜ் இருக்குது அப்படின்னாலுமே அதை எப்படி சொல்கிறோம் அப்படின்னும் இருக்குது, அதில் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னும் இருக்குது. ஸோ வந்து இப்போது நம்மளை சுற்றி இருக்கிற க்ரைம்ஸுக்கு வந்து அதை பற்றி நான் படம் எடுக்கிறேன் அப்படின்னா அதை ஜஸ்டிஃபையபிளாவாச்சும் எடுக்கணும். அந்த விக்டிம்மை வந்து நம்ம எப்படி காட்டுறோன்ட்ருக்கு, அந்த விக்டிம்க்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்ட்டுருக்கு. அட்லீஸ்ட் அந்த விக்டிம் வந்து ஏதோ சரி செக்ஷுவல் அப்யூஸ் வச்சு தான் நம்ம ஒரு படம் எடுக்கிறோம் அப்படிங்கும் போது அட்லீஸ்ட் அந்த விக்டிம் வந்து அவங்களே போய் ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி அந்த படத்தை பண்ணியிருந்தா கூட ஓகே. ஆனால் அதுவும் இல்லை. அந்த விக்டிம் வந்து கடைசியில் திருப்பியும் வந்து அது ஒரு ஆணை டிபெண்ட் பண்ணி அந்த ஆண் வந்து இவங்களோட சேவியராக போய் ரிவெஞ்ச் எடுத்து அவங்க வந்து அங்கே ஒரு ஹீரோ வாய்க்கிற மாதிரி அப்படி தான் இருக்குது. அப்போ மறுபடியும் வந்து அந்த விக்டிமை வந்து நம்ம லூஸில் தான் விட்டுடுறோம். உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அதை பார்த்து இன்னொரு டிஸ்கஷனும் நம்ம பண்ணலாம். இந்த மாதிரி சினிமா ரிலேட்டட் கண்டென்ட் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கலர் கண்ணாடி மீடியா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.